All are welcome to participate in this session. We are going to discuss 12th standard economics, chapter 8, international economic organizations, that is part D, 5 mark questions. அன்பார்ந்த மாணவர்களே, நாம் தற்பொழுது இந்த பாடப்பகுதியிலே 12ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்தினுடைய 8வது அத்தியாயம் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இந்த பாடத்தினுடைய 5 மதிப்பெண் வினா விடைகளை விரிவாக பார்க்க போகின்றோம். இப்பாடப்பகுதியிலே புத்தகத்திற்கு பின் இருக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினா விடைகள் மட்டுமல்லாது புத்தகத்திற்கு உள் இருக்கக்கூடிய 5 மதிப்பெண் வினா விடைகளும் சேர்த்து பார்க்க போகின்றோம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். பன்னாட்டு பண நிதியினுடைய தோற்றத்தினை விளக்குக. The purpose of International Monetary Fund is to secure and promote economic and financial cooperation among the member countries. இதனுடைய நோக்கம், இதனுடைய அவசியம், பன்னாட்டு பண நிதி உருவாக்கப்பட்டதனுடைய அவசியமே உறுப்பு நாடுகளினுடைய நிதியியல் ஒத்துழைப்பு மற்றும் அந்த உறுப்பு நாடுகளினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக, இந்த அவசியமான நோக்கத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. The IMF was established to assist the member nations to tide over the balance of payments disequilibrium in the short term. இந்த பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது உறுப்பு நாடுகளினுடைய செலுத்து நிலை சமநிலை இன்மை காணப்படுகின்றன. அந்த செலுத்து நிலை சமநிலை இன்மையினை சரி செய்வதற்காக குறுகிய கால கடனாக, குறுகிய கால நிதியாக உறுப்பு நாடுகளுக்கு பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது வழங்கப்படுகிறது. At present, the IMF has 189 member countries. இதுவரை 189 உறுப்பு நாடுகள் இங்கே உறுப்பினர்களாக உள்ளனர். வித் ரிபப்ளிக் ஆஃப் நேரு இந்நாடாகப்பட்டது 2016 கடைசியாக IMFிலே இணைந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஜான் மேனார்ட் கீன்ஸ் அண்ட் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட், the founding fathers of both the IMF and International Monetary Fund, that is International Monetary Fund and the World Bank. பன்னாட்டு பண நிதியையும் உலக வங்கியையும் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் உருவாக்கப்பட்ட தந்தையர்களாக கருதப்படுபவர்கள் ஜான் மேனார்ட் கீன்ஸ் மற்றும் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட், இந்த 2 பொருளாதார மேதைகளாகப்பட்டவர்கள் பன்னாட்டு பண நிதியையும் உலக வங்கியையும் உருவாவதற்கான தந்தையர்களாக உள்ளனர். The IMF was started in 1945. Its headquarters at Washington DC. பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது 1945 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகமாகப்பட்டது வாஷிங்டனிலே உள்ளது. செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. பன்னாட்டு பண நிதியினுடைய நோக்கங்கள் என்ன? டு ப்ரமோட் இன்டர்நேஷனல் மானிட்டரி கோஆபரேஷன் அமாங் த மெம்பர் நேஷன்ஸ். IMFில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுக்கிடையே பன்னாட்டு பண ஒத்துழைப்பினை ஊக்குவித்தல் இன்றியமையாத ஒரு பணி. இரண்டாவது, டு ஃபெசிலிட்டேட் ஃபாஸ்டர் அண்ட் பேலன்ஸ்டு குரோத் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். பேலன்ஸ்டு குரோத் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட், அயல்நாட்டு வாணிபத்தை பொறுத்தமட்டிலே சம வளர்ச்சியும் அதே நேரத்திலே துரித அயல்நாட்டு வாணிபத்தை மேம்படுத்துதல். டு என்ஷூர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி பை கர்பிங் காம்படிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் டெப்ரிசியேஷன்ஸ். To ensure exchange rate stability. மாற்று விகிதத்திலே நிலைப்பாட்டினை ஏற்படுதல், அதே நேரத்திலே இந்த மாற்று விகிதத்தும் தேய்மானம் அடைவதற்கு தேவையான போட்டியினை தவிர்த்தல். To eliminate or reduce exchange controls imposed by member nations. உறுப்பு நாடுகள் மாற்று விகித கட்டுப்பாடுகள் அல்லது மாற்று விகிதத்தை விதிப்பது, இவைகளை தவிர்த்தல். To establish multilateral trade and payment system in respect of current transaction instead of bilateral trade agreements. அதாவது பல்முனை ஒப்பந்தம், வணிபம் மற்றும் செலுத்துகைகள், நடப்பு பரிவர்த்தனை மூலமாக இருமுனை ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளுதல். To promote the that is the flow of capital from developed to developing nations. அதாவது flow of capital மூலதனமாகப்பட்டது வளர்ச்சி பெற்ற நாடுகளிலிருந்து வளர்ச்சி பெறுகின்ற நாடுகளுக்கு நேரடி முதலீட்டு, அதாவது அயல்நாட்டு நேரடி முதலீட்டின் மூலமாக வரப்பட வேண்டும்.
to solve the problem of international liquidity, to solve the problem of international liquidity, பன்னாட்டு நீர்மைத்தன்மை பிரச்சனையை தீர்ப்பது. தனது உறுப்பு நாடு IMFயில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் பன்னாட்டு நீர்மை பிரச்சனைகளாலே பல்வேறு விதமான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதினாலே அந்த உறுப்பு நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பன்னாட்டு நீர்மைத்தன்மையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளை IMF ஆகப்பட்டது தீர்த்து வைத்து அதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டு தன்னுடைய உறுப்பு நாடுகளை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை பன்னாட்டு நிதி அமைப்பாகப்பட்டது ஏற்படுத்தப்படுகிறது. Third one, explain the functions of IMF. IMF-இனுடைய பணிகள் என்ன? First one, bringing stability in exchange rate. மாற்று விகிதத்தை நிலைப்படுத்துதல். The IMF is maintaining exchange rate stability and emphasizing devaluation criteria, restricting members to go in for multiple exchange rate and also to buy or sell gold at prices other than that is declared fair value. அதாவது நிலைப்படுத்தணும், மாற்று விகிதத்தை நிலைப்படுத்தி எவ்வாறு என்று பார்க்கப்படுமே ஆனால் டிவேல்யூவேஷன் ஸ்டெபிலிட்டி அண்ட் எம்பசைசிங் டிவேல்யூவேஷன் கிரைட்டீரியா, மாற்று விகிதத்தை நிலைப்படுத்துவதாகப்பட்டது பணமதிப்பு குறைப்பதன் மூலமாக மட்டும் செயல்படுத்துவது மட்டுமன்று அதை நிலைப்படுத்தப்பட வேண்டும். ரெஸ்ட்ரிக்டிங் மெம்பர் டு கோ இன் அவர் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பெருக்கள் பல மாற்று விகிதங்களை உருவாக்குவதை தவிர்க்கப்படுதல். And also to buy or sell gold at prices other than declared as, that is fair value. முகமதிப்பினுடைய நாணயத்துடைய முகமதிப்பு இன்றி இதை இந்த செலாவணியின் மூலமாக தங்கத்தை வாங்குதல் மற்றும் விற்றல் பணியினை மேற்கொள்ளுதல் வேண்டும். கரெக்டிங் BOP disequilibrium. The IMF is helping the member countries. அதாவது IMF ஆகப்பட்டது பன்னாட்டு பணநிதி ஆகப்பட்டது தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு செலுத்து நிலை சமநிலை இன்மை காணப்படுகிறது, அதை சரி செய்யப்படுகிறது. எலிமினேட்டிங் ஆர் மினிமைசிங் த ஷார்ட் பீரியட் டிசீக்லிபிரியம் தியர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், குறுகிய கால செலுத்து நிலை சமநிலையை சரி செய்வதற்காக இதர் பை செல்லிங் ஆர் லெண்டிங் ஃபாரின் கரன்சிஸ் டு த மெம்பர் நேஷன்ஸ், அந்தந்த உறுப்பு நாடுகளுக்கு விற்றல் அல்லது கடனாகப்பட்டது அயல்நாட்டு நாணயத்தை அயல்நாட்டு செலாவணியினை கடனாக IMF ஆகப்பட்டது வழங்கப்படுகிறது. தேர்ட் ஒன், டிட்டர்மைனிங் fair values, முகமதிப்பினை தீர்மானித்தல். IMF enforces the system of determining of fair values of currencies of the member countries. அந்தந்த நாட்டினுடைய உறுப்பு நாடுகளினுடைய செலாவணியினுடைய முகமதிப்பினை தீர்மானிக்கப்படுகிறது IMF ஆகப்பட்டது. அக்கார்டிங் டு த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆஃப் த IMF, IMF-இனுடைய ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையிலே எவரி மெம்பர் நேஷன் ஷுட் டிக்ளேர் த ஃபேர் வேல்யூ, ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் அந்தந்த நாட்டினுடைய நாணயத்தினுடைய முகமதிப்பினை இன் டர்ம்ஸ் ஆஃப் கோல்டு தங்கமாகவோ அல்லது அமெரிக்க டாலராகவோ தீர்மானிக்கப்படுகிறது. அண்டர் திஸ் ஆர்டிகல் IMF ensures smooth working of the international monetary system in favor of some developed countries. அதாவது அந்தந்த உறுப்பு நாடுகளினுடைய நாணயத்தினுடைய முகமதிப்பினை தங்கம் அல்லது அமெரிக்க டாலராக மாற்றி தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது பன்னாட்டு பண நிதியிலே எடுத்துக்காட்டாக இஸ் இந்த ஃபேவர் ஆஃப் சம் டெவலப்டு கண்ட்ரீஸ், வளர்ச்சி பெற்ற நாடுகளுக்குத்தான் இதனுடைய ஆதாயமாகப்பட்டது சென்று சேரப்படுகிறதே தவிர வளர்ச்சி பெறுகின்ற நாடுகளுக்கு இதிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய ஆதாயமாகப்பட்டது குறைந்ததாக கருதப்படுகிறது. பேலன்சிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கரன்சிஸ், அதாவது செலாவணியினுடைய தேவை மற்றும் அளிப்பினை சரி செய்தல். IMF is entrusted with the important function of maintaining the balance of between the demand and supply of various currencies. அதாவது IMF-ல் பார்க்கப்படுகின்ற பொழுது 189 நாடுகளுடைய அந்நிய செலாவணியினை தேவை மற்றும் அளிப்பினை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடமாக ஒரு நிறுவனமாக IMF ஆக்கப்பட்டது காணப்படுகிறது. இது கேன் டிக்ளேர் எ கரன்சி, எ ஸ்கேர்ஸ் கரன்சி which is in great demand and can increase its supply by borrowing it from the country concerned or purchasing the same currency in exchange of gold. அதாவது எந்த நாட்டினுடைய நாணயமாகப்பட்டது செலாவணியாகப்பட்டது அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த நாட்டினுடைய செலாவணியினை அதனுடைய அளிப்பினை அதிகரிக்க செய்யப்படுகிறது. எவ்வாறு என்று கேட்கப்படுமே ஆனால் கன்சர்ன்ட் ஆர் பர்ச்சேசிங் த சேம் கரன்சி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கோல்டு, தங்கத்தை கொடுத்து அந்த நாட்டினுடைய செலாவணியை பெற்று எந்த நாட்டினுடைய செலாவணி ஆகப்பட்டது அதிகமாக தேவைப்படுகிறதோ அந்த நாட்டினுடைய செலாவணியை பெறுவதற்கு தங்கத்தை பரிமாற்றம் செய்யப்பட்டு அந்த நாட்டினுடைய செலாவணியை பெற்று உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்படுகிறது என்பது இன்றியமையாத பணியினை IMF ஆகப்பட்டது மேற்கொள்ளப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன் இஸ் ரெடியூசிங் த ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது வணிக தடைகளை குறைத்தல்.
The fund also aims at reducing tariffs and other trade barriers imposed by the member countries with the purpose of removing the restrictions. அதாவது இந்த ஃபண்டு, இந்த பன்னாட்டு பணநிதியாகப்பட்டது தீர்வைகள் மற்றும் உறுப்பு நாடுகள் விதிக்கக்கூடிய தீர்வைகள், பல்வேறு விதமான வணிக தடைகளை குறைக்கப்படுகிறது. முடிந்த அளவுக்கு ரிமூவ் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது தடைகளை நீக்க வேண்டும் என்று இந்த அமைப்பாகப்பட்டது கூறப்படுகின்றது. ரிமிட்டன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆர் டு அவாய்ட் டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராக்டிசஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேதமாகப்பட்டது காட்டப்படக்கூடாது உறுப்பு நாடுகளுக்கிடையே. எனவே அவாய்ட் த டிஸ்கிரிமினேட்டிங், எந்த ஒரு நாடும் பாதிக்கப்படக்கூடாது. தட் இஸ் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷனாக ஒவ்வொரு நாடுகளும் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது தான் இந்த பன்னாட்டு பண நிதியினுடைய ஒரு இன்றியமையாத நோக்கம், இன்றியமையாத குறிக்கோள் என்பது நாம் அறிந்த ஒன்று. 6th one is providing the credit facilities, கடன் வசதி வழங்கப்படுகிறது. IMF is providing different borrowing and credit facilities with objective of helping the member countries. உறுப்பு நாடுகளுக்கு பல்வேறு விதமான கடன் வசதியையும் பல்வேறு விதமான செலாவணிகளையும் பெற்று வழங்கக்கூடிய ஒரு உதவி பண்ண, உறுப்பு நாடுகளுடைய உதவி பண்ணக்கூடிய ஒரு அங்கமாக, ஒரு மையமாக, ஒரு நிறுவனமாக பன்னாட்டு பணநிதியாகப்பட்டது காணப்படுகிறது. These credit facilities offered by its include basic credit facility, இந்த வசதிகளாகப்பட்டது அடிப்படை கடன் வசதியாகவும், extended fund facility விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதியாகவும், for a period of 3 years 3 ஆண்டுகளுக்கு அடிப்படை கடன் வசதி மூலமாகவும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதி மூலமாகவும் கடனை வழங்கப்படுகிறது. காம்பன்சேட்டரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி, அதாவது ஈடுசெய் நிதி வசதி மற்றும் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது அமைப்பு ரீதியான சரி செய்யக்கூடிய வசதி, இந்த வசதிகள் அனைத்தும் 3 வருடங்களுக்கு IMF ஆகப்பட்டது பன்னாட்டு பணநிதியாகப்பட்ட தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்படுகின்றன. 4th question, what are the facilities offered by IMF? IMF பன்னாட்டு பணநிதியாகப்பட்டது உறுப்பு நாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய பல்வேறு விதமான வசதிகள் விளக்குக. The fund has created several new credit facilities for its members. தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்காக பல்வேறு விதமான புதிய கடன் வசதிகளை IMF பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது உருவாக்கப்பட்டு உள்ளது. First one is basic credit facilities, அடிப்படை கடன் வசதி. The IMF provides financial assistance to its member nations to overcome the temporary difficulties relating to balance of payments. அதாவது பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது என்ன செய்யப்படுகிறது என்றால், தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய நிதி உதவியினை தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக, செலுத்து நிலை சமநிலையை தற்காலிகமாக ஏற்படக்கூடிய செலுத்து நிலை சமனற்ற நிலையினை சரி செய்வதற்காக IMF ஆகப்பட்ட தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு இந்த விதமான நிதி வசதி வழங்கப்படுகிறது. A member nation can purchase from the fund other currencies or SDRs in exchange of its own currency to finance payment deficits. அதாவது இந்த உறுப்பு நாடுகளாகப்பட்டது பர்ச்சேஸ் ஃப்ரம் த ஃபண்ட், இந்த நிதியிலிருந்து அதாவது அதர் கரன்சிஸ், மற்ற நாட்டினுடைய நாணயத்தை பெறலாம், அல்லது SDR சிறப்பு எடுப்பு உரிமை மூலம் எந்த நாட்டினுடைய செலாவணி தேவை அந்த நாட்டினுடைய செலாவணி பெறப்பட முடியும், அல்லது தன் நாட்டினுடைய செலாவணியை பெற்று கூட அதை கூட நாம் இந்த பற்றாக்குறையை செலுத்துநிலை பற்றாக்குறையை நிதியை செலுத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. The loan is repaid when the member purchases its own currency with other currency or SDRs. தன்னுடைய நாட்டினுடைய பணத்தை பெற்று கூட வழங்கப்படக்கூடிய கடனுக்கு செலுத்துகைகள் நம்ம அளிக்கப்படலாம். A member can unconditionally borrow from the fund in a year equal to 25% of its quotas. தன்னுடைய பங்களிவிலே ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் எந்த விதமான நிபந்தனை இன்றி நிதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டிற்கு 25% தன்னுடைய பங்களிவினை எடுக்க முடியும். This unconditional borrowing right is called the reserve tranche. இதை அதாவது இருப்பாக இருக்கக்கூடிய பரிமாற்றம் என அழைக்கப்படுகிறது. Second one, extended fund facility, விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதி. Under this arrangement, the IMF provides additional borrowing facility up to 40%. The members quota, அதாவது ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் தன்னுடைய பங்களவிலிருந்து அதாவது கூடுதலாக 40% பெறலாம் என்று இந்த வசதியாகப்பட்டது IMF ஆகப்பட்ட வழங்கப்பட்டுள்ளது. Over and above the basic credit facility is limited for a period of 3 years and the rate of interest is low. இது அதே போன்று 3 வருடங்களுக்கு குறைவான வட்டியிலே தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு இந்த வசதி IMF ஆகப்பட்ட வழங்கப்படுகிறது. Compensatory financing facility, ஈடுசெய் நிதி வசதி. That is, in 1963 IMF established compensatory financing facility to provide additional financial assistance to the member countries. அதாவது 1963 பன்னாட்டு பணநிதியாகப்பட்டது தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் நிதி வசதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஈடுசெய் நிதி வசதி ஆகப்பட்டது தன்னுடைய உறுப்பு நாடுகள்
அடிஷனல் ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் கூடுதலான நிதி வசதி பெறுவதற்காக உருவாக்கப்பட்டது. பர்டிகுலர்லி எடுத்துக்காட்டு பிரைமரி ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ், அதாவது பிரைமரி ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் in 1981 the coverage of compensatory financing facility was extended to payment problem. So that is by fluctuations in the cost of sale inputs, பல்வேறு விதமான உள்ளீடுகளுக்கும் அதே நேரத்தில் தேவைப்படக்கூடிய விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிக்கும் அனைத்து விதமான பணிகளுக்கும் இதை சரி செய்வதற்காக இந்த அமைப்பாகப்பட்டது உருவாக்கப்பட்டுள்ளது. பஃபர் ஸ்டாக், அதாவது பேரளவுக்கு நிதி இருப்பு வசதியை ஏற்படுத்துதல். பஃபர் ஸ்டாக் ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் 1969 பேரளவு கொள்முதல் கொள்கையாகப்பட்டது உருவாக்கப்பட்டுள்ளது. த பர்பஸ் ஆஃப் திஸ் ஸ்கீம் வாஸ் டு ஹெல்ப் த பிரைமரி கூட்ஸ் especially for food grains producing countries to finance that is contributions to buffer stock. அதாவது எடுத்துக்காட்டாக உணவு தானியங்கள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நாடுகளுக்கு நிதி வசதி வழங்குவதற்காக இந்த அமைப்பாகப்பட்டது உருவாக்கப்பட்டுள்ளது IMFலே. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பிரைமரி ப்ராடக்ட் ப்ரைசஸ், அதே நேரத்திலே ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் பிரைமரி ப்ராடக்ட் ப்ரைசஸ், இந்த முதல்நிலை பண்டத்தினுடைய விலைகளை நிலைப்படுத்துதல் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் இது செயல்படுத்தப்படுகிறது. சப்ளிமெண்டரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி, துணை நிதி வசதி. அண்டர் த சப்ளிமெண்டரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி த IMF மேக்ஸ் டெம்பரரி arrangements to provide supplementary financial assistance to member countries facing problems, payments problems relating to the present quota sizes. அதாவது present நடப்பு பங்களவிலே, நடப்பு செலுத்துகை பங்களவிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக துணை நிதி வசதியை IMF ஆகப்பட்டது வழங்கப்படுகிறது. 6th one is structural adjustment facility, அமைப்பு ரீதியான சரி செய்யக்கூடிய உரிமை. The IMF established structural adjustment facility in March 1986. 1986 அமைப்பு ரீதியாக சரி செய்யக்கூடிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. To provide additional balance of payments, assistance on concessional terms to the poorer member countries, அதாவது தன்னுடைய ஏழை உறுப்பு நாடுகளுக்காக சலுகை அடிப்படையிலே தேவைப்படக்கூடிய அடிஷனல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அசிஸ்டன்ஸ், அதாவது கூடுதல் செலுத்து நிலை இருப்பை சரி செய்வதற்காக இந்த உதவி மேற்கொள்ளப்படுகிறது. இன் டிசம்பர் 1987 the enhanced structural adjustment facility was set up to augment the availability of concessional resources to low income countries. அதாவது சலுகை வழங்கலாக மிக மிக வருமானம் குறைந்த நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய வசதியினை வழங்குவதற்காக 1987 இதை உருவாக்கப்பட்டுள்ளது. The purpose of SAF, ESAF, Structural Adjustment Facility and Enhanced Structural Adjustment Facility enforce the poor countries to undertake strong macroeconomic and structural programs to improve their balance of payments position and promote economic growth. அதாவது ஏழை நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளுக்கு வலுவான பேரியல் பொருளாதார மற்றும் அமைப்பு ரீதியான திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் செலுத்து நிலையில் சிறந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்காகவும் இந்த நாடுகளினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் இதை உருவாக்கப்பட்டு உள்ளது IMF. இப்போ மாணவர்களே, இந்த 5 வகையான அமைப்பாகப்பட்டது, வசதிகளாகப்பட்டது, தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்காக IMF ஆகப்பட்டது வழங்கப்படுகின்றது. 5th one, explain the achievement of IMF. பன்னாட்டு பண நிதியினுடைய சாதனைகள் என்ன? The main achievement of International Monetary Fund as far as follows. Establishment of Monetary Reserve Fund, பணவியல் இருப்பு நிதி, இதை மெயின்டைன் பண்ணப்படுகிறது. The fund has played a major role in achieving the sizable stock of the national currencies of different countries. பல்வேறு நாடுகளினுடைய தேசிய செலாவணியினை ஒரு குறிப்பிட்ட அளவிலே பெற்று அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பணியினை மேற்கொள்ளப்படுகிறது. டு மீட் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த மெம்பர் நேஷன்ஸ், தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்நிய செலாவணியுடைய பரிமாற்றத்திற்காக இது வைக்கப்பட்டுள்ளது. IMF பன்னாட்டு பண நிதி யூசஸ் இஸ் ஸ்டாக் டு ஹெல்ப் த மெம்பர் நேஷன் டு மீட் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெக்யர்மெண்ட்ஸ். எந்தெந்த நாடுகளுக்கு அயல்நாட்டு பரிமாற்றமாக்கப்பட்டது தேவைப்படுகிறோ அந்த நாடுகளுக்காக பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது இதை இருப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. செகண்ட் ஒன், மானிட்டரி டிசிப்ளின் அண்ட் கோஆபரேஷன், அதாவது பணவியல் நடத்தி மற்றும் ஒத்துழைப்பு. IMF has shown keen interest in maintaining monetary discipline and cooperation among the member countries. உறுப்பு நாடுகளுக்கு தேவையான பணவியல் நடத்தை மட்டுமின்றி ஒத்துழைப்பினை நல்குவது இந்த பணி. To achieve this objective, it has provided assistance only those countries which make that is a sincere effort to solve their problems. எந்த நாடுகள் அதிக முயற்சி மேற்கொண்டு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதாவது உடன்பட்டு காணப்படுகின்றதோ அந்த நாடுகளுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய
இது வகையான அமைப்பாக இந்த பணியாகப்பட்டது காணப்படுகிறது. ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், அதாவது வளர்ந்து வரும் நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக முக்கியமாக வழங்கப்படுகிறது இந்த பணியை. The notable success of the fund is the maintenance of special interest in acute problems of developing countries. வளரும் நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக அவர்களுக்காக மட்டுமே இந்த திட்டத்தினை உருவாக்கப்பட்டுள்ளது. The fund has provided financial assistance to solve the balance of payment problem of UDCs. அதாவது பின்தங்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய செலுத்துநிலை சமநிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக நிதி உதவி வழங்குவதற்காக இந்த நிதியாகப்பட்டது உருவாக்கப்பட்டுள்ளது. Many underdeveloped countries continue to be underdeveloped countries while the developed countries have achieved substantial growth. அதாவது இவ்வாறு நாம் பார்க்கப்படுகின்ற பொழுது இங்கே இதை வளரும் நாடுகளை ஒப்பிடப்படுகின்ற பொழுது வளர்ச்சி பெற்ற நாடுகளை இதன் மூலம் அதிகமான அளவுக்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக கூறப்படுகிறார்கள். 6th one, explain India and IMF. இந்தியாவுக்கும் பன்னாட்டு பண நிதிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன விளக்குக. Till 1970, India stood 5th in the fund and it had the power to appoint a permanent executive director. அதாவது இந்தியா 1970 இந்தியாவாகப்பட்டது 5வது நிதி வழங்கிய நாடாக உள்ளது. And it had the power appointment of a permanent executive director. ஒரு நிரந்தர செயலாற்றக்கூடிய ஒரு இயக்குனரை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரமாகப்பட்டது இந்தியாவிற்கு உண்டு. காரணம், இந்தியா 5வது நிதி வழங்கப்பட்டுள்ள நாடாக IMF-இலே உள்ளது. India has been one of the major beneficiaries of the fund assistance. இந்த IMF-இனுடைய நிதி உதவியின் மூலமாக இந்தியாவாகப்பட்டது அதிக நன்மைகளை அடையப்பட்டுள்ளது. It has been getting aid from the various fund agencies from time to time and has been regularly repaying its debt. இந்தியாவாகப்பட்டது பல்வேறு விதமான பல்வேறுபட்ட நிதி முகமைகளிலிருந்து மானியங்களை பெற்று காணப்படுகிறது. காலத்திற்கு காலம் மாறப்பட்டு பல்வேறு விதமான நிதி மானியங்களை பெற்று காணப்படுகிறது. அதே நேரத்திலே ரீபேமெண்ட் இட்ஸ் டெப்ட் இஸ் ரெகுலர்லி, அதாவது தன்னுடைய கடனை இந்தியாவாகப்பட்டது கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்குள் ரெகுலராக எந்த விதமான தங்கு தடையும் இன்றி செலுத்தப்படுகின்றது பெற்ற கடனை. இந்தியாஸ் கரன்ஸ் கோட்டா இந்த IMF is SDRs ஸ்பெஷல் டிராவிங் ரைட், தட் இஸ் 5,821.5 மில்லியன் அளவிற்கு டாலர் பெறக்கூடிய அளவிற்கு இந்தியாவாகப்பட்டது தன்னுடைய நடப்பு பங்களவாகப்பட்டது IMF-இல் இருக்கக்கூடிய சிறப்பு எடுப்பு உரிமையிலே இந்தியாவிற்கு 5,821.5 மில்லியன் டாலர் அளவிற்கு தன்னுடைய நிதியினை பெறக்கூடிய அளவுக்கு பங்களவாக்கப்பட்டது காணப்படுகிறது. ஸோ மேக்கிங் the 30th largest quota holding country at IMF. IMF-இலே 13வது அதிக அளவு பங்கினை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா உலகளவிலே IMF-இலே 13வது அதிக அளவிற்கு பங்களவை பெறக்கூடிய ஒரு நாடாக உள்ளது. And shareholdings of 2.44%. Besides receiving loans to meet deficit in its balance of payments. இந்தியாவாகப்பட்டது செலுத்து நிலையிலே ஏற்படக்கூடிய பற்றாக்குறையினை சரி செய்வதற்காக பல்வேறு விதமான கடனை எழுப்பப்பட்டுள்ளது. இந்தியா has benefited in certain other aspects of the membership of the fund. இந்தியா இது மட்டுமல்லாது இந்த IMF-இலே உறுப்பு நாடாக உள்ளதான மேலும் பல்வேறு விதமான நன்மைகளை இந்தியாவாகப்பட்டது அதிக அளவுக்கு IMF-இலே உறுப்பு நாடுகளாக இருப்பது பெறப்பட்டுள்ளது என்றது இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. 7th one, explain special drawing rights. The fund has succeeded in establishing a scheme of special drawing rights, which is otherwise called paper gold. IMF ஆகப்பட்டது சிறப்பு எடுப்பு உரிமை என்கின்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பாகப்பட்டது இதை காகித தங்கம் என அழைக்கப்படுகிறது. They are a form of international reserves created by the IMF members in proportion to their fund quotas. அந்தந்த உறுப்பு நாடுகளினுடைய நிதி பங்களவினுடைய விகிதத்திற்கு ஏற்றாற்போல் அந்தந்த நாட்டினுடைய பன்னாட்டு இருப்பாகப்பட்டது இங்கே காணப்படும். SDRs ஸ்பெஷல் டிராவிங் சிறப்பு எடுப்பு உரிமை are used as a means of payment by fund members to meet the balance of payments deficit. செலுத்தினில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை சரி செய்வதற்கு மட்டுமே உறுப்பு நாடுகளுக்கு IMF-ஆல் இந்த SDR-ஐ வழங்கப்படுகிறது. And the total reserve position within the fund, தன்னுடைய நிதியின் மொத்த இருப்பு எந்த அளவுக்கு உள்ளதோ அதற்கேற்ற அளவிற்கு உறுப்பு நாடுகளுக்கு பற்றாக்குறையை சரி செய்வதற்காக பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது வழங்கப்படுகிறது. Thus, SDRs
ஆக்ட் போத் ஆஸ் இந்த சட்டமாகப்பட்டது as an international unit account, அதாவது பன்னாட்டு கணக்கு அழகாக உறுப்பு நாடுகளுக்கு கருதப்படுகிறது. அண்ட் a means of payment, அதே நேரத்தில் செலுத்துகைகளுக்கும் இதை பயன்படுத்தப்படுகிறது. All transaction by the fund in the form of loans and their repayments, its liquid reserves, அதாவது its capital, liquid reserves, அதாவது நீர்மை இருப்பாக கருதப்படுகிறது. அனைத்து பரிவர்த்தனைகளும், நிதியினுடைய அனைத்து பரிவர்த்தனைகளும், அனைத்து செலுத்துகைகள் மற்றும் கடன்களை இங்கே நீர்மை இருப்பாக கருதப்படுகிறது. இட்ஸ் கேபிட்டல் எக்ஸட்ரா எல்லா அனைத்தையுமே ஆர் எக்ஸ்பிரஸரி இந்த எஸ்டிஆர் அனைத்துமே சிறப்பு எடுப்பு உரிமையிலே நீர்மை இருப்பாக கருதப்படுகிறது. த வேல்யூ ஆஃப் எஸ்டிஆர், வேல்யூ அதாவது சிறப்பு எடுப்பு உரிமையினுடைய மதிப்பாகப்பட்டது was initially defined as equivalent to 0.888671 grams of fine gold. சுத்த தங்கத்தினுடைய மதிப்பு 0.888671 கிராம் சுத்த தங்கத்தினுடைய மதிப்பாகப்பட்டது ஒரு எஸ்டிஆரினுடைய மதிப்பு, which at the time was also equivalent to $1. அந்த காலகட்டத்திலே இந்த 1945 $1 ஒரு அமெரிக்கா டாலருடைய மதிப்பாகப்பட்டது 0.888671 கிராம் சுத்த தங்கத்தினுடைய மதிப்பிற்கு அமெரிக்காவினுடைய ஒரு டாலராகப்பட்டது சமம் என்று இங்கே எஸ்டிஆருடைய மதிப்பு கூறப்படுகிறது. The achievement of the fund can be summed up in the words of Hayek, that fund is like an international reserve bank. அதாவது இந்த நிதியாகப்பட்டது தன்னுடைய ஒவ்வொரு உறுப்பு நாடுகளுக்கும் பன்னாட்டு ரிசர்வ் வங்கியாக இந்த IMF ஆகப்பட்டது தன்னுடைய உறுப்பு நாடுகளுக்கு பல்வேறு விதமான சாதனைகளை வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அன்பார்ந்த மாணவர்களே, இதுவரை நாம் 12ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்தினுடைய 8வது அத்தியாயம் பன்னாட்டு இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், பன்னாட்டு பொருளாதார அமைப்பு என்கின்ற பாடத்தினுடைய 5 மதிப்பெண் வினாவிடைகளை மிக தெளிவாக விரிவாக நாம் இதுவரை பார்த்துள்ளோம். மாணவர்கள் இந்த பாடப்பகுதியிலே வரக்கூடிய 5 மதிப்பெண்களிலே கண்டிப்பாக IMF, உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், IBRD மற்றும் IMFினுடைய வழங்கக்கூடிய பல்வேறு விதமான வசதிகள் மற்றும் அதனுடைய நோக்கங்கள், அதனுடைய சாதனைகள், இவைகள் அனைத்தும் அதிக தேர்வுகளிலே கேட்கப்படும். மாணவர்கள் இதனை சீரும் சிறப்புமாக பயின்று தேர்விலே நல்லபடியாக தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.